அங்கே பாருங்க சிச்சிலேட் ஃபுட்டை யார் சாப்பிட்டுட்ருக்கான்னு. நேற்று வந்த பெரிய பையன் சாப்பிட்டுட்ருக்கான். பரவாயில்ல, போட்டதுமே கொஞ்சம் கூட ஸ்லோ இல்லாமல் எடுத்துட்டாங்க. பாப்புலேஷனும் ஜாஸ்தி. ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் எஸ்கியூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபிஷ்ஷஸுக்கு வந்து ஆர்டினரி ஃபிஷ் ஃபுட்டே போட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 போரிங் ஆகிருக்கும். எனக்கே போர் ஆகிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவு நான் ஃபிஷ் ஃபுட்டு, நார்மல் ஃபிஷ் ஃபுட்டை வந்து எல்லாத்துக்கும் ரொட்டீனாக கொடுத்துட்ருக்கேன். டயோ அப்புறம் வந்து மைக்ரோ பெல்லட்டுன்னு சொல்லி இந்த ஃபுட்டு, இது வந்து சிங்கிங் ஃபுட்டு பெல்லட். இது போட்டதுமே உள்ளே கீழே இறங்கி போயிடும். அண்ட் இது போக நான் டயோ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் நம்ம டின் ஃபைல்லாம் இப்போ போட்டாலே அது காரே இப்போ வந்து டயோ கொய் ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்கு. கொய் கார்ப்புக்காக தான், சிச்சிலேட்டுக்காக தான், எல்லா ஃபிஷ்ஷுக்குமே அதான் போட்டுட்ருக்கேன். இந்த மைக்ரோ பெல்லட், சிங்கிங் பெல்லட் இருக்கு இல்லையா, அது வந்து கப்பீஸு, குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், போலார் பேரட், இவங்கள மாதிரி இவங்களுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃபுட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நான் 2 பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதை பார்த்தேன். நான் உங்களுக்கு 2 சைட்லையுமே பிக் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிராண்ட் எங்கே இருக்குன்னு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம ஃபீலியல் அக்வாட்டிக்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருப்போம். ஒரு 5 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஷாப்புக்கு வீடியோ பண்ணி. அவங்களோட ஷாப் வந்து ஆன்லைனில் இருக்குன்றதை நான் அப்போயே சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அது ஞாபகம் மேலே இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட இதுதான் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ அவர்கிட்டே ஃபோன் அடிச்சுக்கிட்டேன். ஆமாம் ப்ரோ இருக்குது. சப்போஸ் இல்லாட்டியுமே இப்போ ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு 1 டே ஆர் 2 டேஸ், வித்தின் 1 டேஸ் ஃபிஷ்ஷஸை தவிர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்து பை பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லாத பட்சம் இது இல்லை அது இல்லைன்றதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொரியர் மூலியமாக வந்துடும். ஏன்னா கொரியர் மூலியமாக நேரில் பார்த்தவங்களுக்கும் அதுக்கும் ஒரு 100 to 150, அதிகபட்சம் 200 அந்த டிஃபர் தான் இருக்கும்னாரு. ஸோ நேரில் போய் பார்க்குறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணுவோம் எல்லாமே இருக்கான்றதை அப்படின்றத நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு நான் தேடின 2 பிராண்டுமே இருந்துச்சு. 2 பிராண்ட்லையுமே சில சிச்லெட் ஃபுட்டு, அப்புறம் கொய்க்கு, கோல்டுனா இப்போ நான் வந்து ருயின் கோல்டு வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான். குளோரான் ஃபுட்டு, சிச்லெட் ஃபுட்டு, அப்புறம் வந்து கப்பீஸ் ஃபுட்டு, அகெயின் வந்து ஃபைட்டர் பீட்டா வந்து நம்ம எல்லாமே காலி ஆயிட்டாங்கல்ல. ஸோ இந்த பவுலில் வந்து வேற எது செட் பண்ணலாம்னு பிளான். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நான் ஆன்லைனில் இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ண வீடியோஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளிப்ஸாக வந்துட்டு இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இதில் என்னன்னா, ஆன்லைனில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போ நம்ம லோக்கலில் இருக்கனால இப்போ நானே எதுனா ஒன்றா பக்கத்தில் போய் என்னால் வாங்க முடியும். இல்லை உங்களால் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்ற வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜோட எல்லாமே வந்துடும். எனக்கே இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட நான் வந்து வெறும் ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணலை. நான் வந்து மெடிசின்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பேராக்யூர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டார்க் தீம் ஒரு பிளான்ட் டேங்க், அதாவது டிஃப்ட் மட்டும் வச்சு டார்க்காக செட் பண்ணலாம். ஒரு கார்டினல் டெட்ராவோ இல்லை பிளாக் கார்டினல் டெட்ராவோ, அந்த பிளாக் தீமில் எப்படி இருப்பாங்க சர்வே ஆகும் அவரோட இதில் பார்த்து இப்போ ரீசெண்டாக நான் 2-3 வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் செட் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி நானுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே பிராண்டில் எனக்கு எல்லாமே வேணும், மெடிசன் வேணும், ஃபுட்டு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு யூடியூப்லேயுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே யூஸ் பண்ணி காமிச்சாங்க. அது பேராக்யூரு, அப்புறம் வந்து அந்த டார்க் தீம் செட்டப்புக்கு பிளாக் வாட்டர்னு சொல்லி அதில் ஒன்று பார்த்தேன். அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் இப்போ ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி நீங்கள் இன்றைக்கி தான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுலேருந்து 1 டே கேப் இல்லை 2 டே கேப்புக்குள்ளே வந்துடும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி நமக்கு நாளைக்கு வரலாம், இல்லை நாளை கழிச்சு வரலாம். வித்தின் டேல, அதாவது 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்துடுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு அதிலே கிடச்சிச்சு. ஸோ நான் நேரில் போய் பை பண்ணலாம். அப்புறம் நான் சொன்னார், சில ப்ராடக்ட் வந்து இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டேரெக்டாகவே வந்துடும். சப்போஸ் ஏண்டலாட்டுமே நான் கொரியர் போடும்போது நான் எப்படியோ, அதாவது அவர் ஷாப்பில் இருந்து டேரெக்டாக அனுப்பாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் பண்ணாலும் அவரோட ஐடியா என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ மேபி அவங்களோட சர்க்குலேஷனில் இல்லை அவங்களோட கம்பெனி 2-3 ப்ரொடெக்ஷன் கூட வச்சுருக்கலாம். அந்த மாதிரி நேரில் வந்து இல்லாதது ஏர் பம்ப், மோட்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா கிடையாது. நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது எல்லாமே கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் நான் ஃபீலியல் அக்வாட்டிக்ஸில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோக்கு வந்து நான் அகைன் கிளிப்பாக ஆட் பண்ணலாம், நாளை கழிச்சு அப்படி கூட ஆர்டர் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நைட் 11:30 நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock to 3 o'clock இருக்கும். ஸோ அப்போ என்னால் ஷூட் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் ஆர்டர் பண்ண கிளிப்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ன்றதை மட்டும் நான் விஷுவலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளிப்ஸில் தான் நான் அதை ஆட் பண்ணுவேன். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை. இந்த வீடியோ முடிஞ்சு 1 day or 2 daysக்குள்ளே நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்ததுமே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. 1 day later. மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு நம்ம வீட்டுக்கு சேஃபாக. ஸோ இதுதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எல்லாம் எப்படி இருக்குன்றதை. நம்ம நேம் போட்டு வந்திருக்கு பாருங்கள்.
2 சஃபிக்ஸ் தாட்னு சொல்லி மொபைல் நம்பர் ஹிண்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ வாங்க பிரித்து உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பிரிச்சிடலாம். ஃபிஷ்ஷஸாக இருந்தால் இப்படிலாம் உருட்டி பிரட்டிலாம் பிரிக்க முடியாது. நம்ம ஆர்டர் பண்ண என்ன ஃபுட்டு மெடிசின்ஸ் தானே, அந்த தைரியம் தான். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ சேஃபாக பேப்பர்லாம் போட்டு சார் பரவாயில்லையே. ஸோ ப்ரௌன் கலர்லேருந்து ஆரம்பிப்போம். கஷ்டமாக இருக்காண்ணா. சிச்சிலட் மேக்ஸ் ஃபுட்டு, இது வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் சிச்சிலட்ஸுக்கும் கொடுக்கலாம். நம்மள்கிட்ட சிச்சிலட் இருக்குது, கீழே இருக்குல்லையா, நம்மளோட பேபி சிச்சிலட்ஸ் இருக்குது. அவங்க இப்போ நல்லா ஒரு 2 inch கிட்ட க்ரோ ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஆர்டர் பண்ணேன். இதுவும் அவங்களுக்கு தான், மனாவி டயட். இதுவும் சிச்சிலட் ஃபுட்டு தான். நெக்ஸ்ட்டு பீட்டா பில்லட்ஸ் நம்மள்ட்ட இப்போதைக்கு இல்லை, பட் ஷுவராக இப்போ பீட்டாஸ் நம்ம அடுத்து வரப்போகுது. நம்ம அதுக்காண்டி தான் பீட்டா பில்லட்ஸ் ஆர்டர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இன்க்யூர், அதாவது நம்ம இது ஒயிட் ஸ்பாட்டுக்கு ஃபுல்லாக வரதுக்கு ஆர்டர் பண்ணது. ரெண்டு பேராக்யூர் இது. ஸோ பக் பில்லட்ஸ், அதாவது எல்லா ஃபிஷ்ஷும் சாப்பிட்ற மாதிரி ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ். இது வந்து இன்செக்டில் மேக் பண்ணது. ஸோ இதை பார்த்து தான் இந்த ப்ராடக்ட்டில் நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்செக்டில் மேக் பண்ண ஃபுட்டு. ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவனு பார்த்தாச்சு இல்லையா. அண்ட் இது கோல்டு ஃபிஷ்ஷு. இது வந்து கலரேஷன் நல்லா பார்ப்போம்னு சொன்னாங்க. இவனையும் பார்த்தாச்சு. ஒரு யார் இது வந்து விட்டாமிக்ஸ் பவுடர் சாரி. இது என்னென்னா, நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஃபுட்டு கொடுத்தோம்னா இவங்களுக்கு நல்லா விட்டமின்ஸ் கிடைக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுல்லாக. ஸோ நம்மளோட ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா விட்டமினோடு இருக்கணுன்றதுக்காக இதை நம்ம ஆர்டர் பண்ணது. ஸோ இன்னும் சில விஷயம் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளோட உட் கேட் ஃபிஷ் இருக்காங்களா, கேப்டிவிட்டி கேட் ஃபிஷ் ஒன்று இருக்குது, அந்த கீழே இருக்குது, நல்லா பெருசு, 9 inch கிட்ட தாராளமாக இருக்கும். ஸோ அதை நான் பிடிச்சிட்டு வந்து நம்ம இந்த டேங்க்கில் விட்டுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இவங்க பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரீம் டேனிஸ். ஸோ இது எதுக்கு ஆர்டர் பண்ணேன். ஸோ வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ணலாம் வந்துச்சு ஓகே. இது டயட் ப்ரோ. இவங்க வந்து நம்ம காமனாக பீட்டா பிளான்ட் டேங்க் ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாமே கொடுக்கலாம். எத்தனை ஆர்டர் பண்ணுவோம், 3, 6, 7, 8, 9, 10, 11 இப்போ சேஃபாக வந்துருச்சு மக்களே. நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே சேஃபாக வந்துருச்சு. ஸோ இப்போது இதில் உள்ள ஃபிஷ் ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்செக்டில் பண்ணது பக் பில்லட்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்டு இதை போடுவோம், சிச்சிலட்ஸுக்கு போடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாமே சிச்சிலட்டுக்கு. மலாவி டயட்டு இதுவும் சிச்சிலட்டுக்கு தான். ட்ராபிக்கல் பில்லட் 2 ஆகுங்களே. பக் பில்லட்டு, ட்ராபிக்கல் பில்லட்டு. ஸோ இது வந்து ஸ்டேபிள். நம்ம இது டயட் பில்லட்டு. இது வந்து பக் பில்லட் வந்து பூச்சியில் செய்கிற பில்லட்ஸ் இது ஃபுல்லாக. ஸோ இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நான் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் இந்த பில்லட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன். பீட்டா பில்லட் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், ஃபிஷ்ஷும் வந்ததும் பண்ணலாம். அண்டு இப்போது கோல்டு ஃபிஷ் நம்மகிட்ட இருக்குது. கோல்டு ஃபிஷ்ஷில் கொய் தான் இருக்குது நம்மள்கிட்ட. சாரி, யார் டெய்லி டயட் ப்ரோ. ஸோ இது வந்து நம்ம கப்பீஸுக்கு வந்து போட்டு காமிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நான் மார்னிங் ஃபீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அவங்க இப்போ எப்படி ஃபீட் எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் வந்து மார்னிங் 1 time தான் ஃபீட் பண்ணுவேன். வீட்டில் இருந்தேன்னா மதியம் வந்து இவங்க சிக்கன் ஹாட்ஸு இந்த மாதிரி செகண்ட் டைம் ஃபீட் பண்ணுவேன். இல்லைனா அகைன் நான் மதியத்துக்கு மேலே ஃபீட் பண்ணுவேன். இல்லைனா மார்னிங் மட்டும்தான் அவங்களுக்குன்னா அந்த டயட் ரொட்டீன் தான். மார்னிங்கே நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு தென் அடுத்த நாள் காலையில் தான் இவங்க ஃபீட் பண்ணுவேன், அந்த மாதிரி தான். ஸோ வாங்க பில்லட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எதுக்கு எப்படி இருக்குன்றத. ரைஸ் வந்து பக் பில்லட்ஸ், அதாவது இன்செக்டில் பண்ண பில்லட்ஸு எப்படி இருக்குன்றத இப்போ தான் போட்டு நானே பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் டைம். இந்த பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் பில்லட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம மாலிஸு கோல்டு அந்த மாதிரி சிச்சிலட் மேக்ஸ் ஃபுட்டு. ஸோ இதில் ஒரு 2, 3, ஏன்னா
நம்ம வந்து ஜிலேபி கண்ணே சிச்சிலெட் தானே, ஸோ அவனுக்கு தான் வந்துட்டான் பாருங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்குது. ஸோ கேப்டிவ்லேருந்து பிடிச்சது. அவனோட கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான், அதனால தான் ஃபுல்லாக மேலே மூடி வச்சுருக்கேன் அவனை. பில்லட்ஸ் போட்டு பார்ப்போம். போட்டதுமே வந்துடுவாங்க இவங்க. அந்த ஃபிஷ்ஷு நல்லா பயமுறுத்தி வச்சுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மான்ஸ்டர் ஃபிஷ் இது. இது இன்னும் பெருசாக வளருவான். இருக்காங்களே, வாங்கடா. எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க. இப்போ டெய்லி டயட் ப்ரோ, அதாவது என்னென்னா நம்ம கப்பி, ஜீப்ராஸ், நம்ம டைகர் பார்பு அண்டு பீட்டாஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்மள்ட்ட இப்போ கப்பீஸ் இருக்கு இல்லையா, தாராளமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ போட போகிறோம். பரவாயில்ல, போட்டதுமே கொஞ்சம் கூட ஸ்லோ இல்லாமல் எடுத்துட்டாங்க. பாப்புலேஷனும் ஜாஸ்தி. எல்லாம் அப்படி சாப்பிட்றானுங்க பாருங்கள். அந்த ஃபீமேல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. ஸோ ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கானுங்க வேணுங்க, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவானுங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த ஒரு ஃபுட்டு வேஸ்ட்டுமே இருக்காது, எல்லாமே அவங்களோட வேஸ்ட்டு தான் இருக்கும். மலாவி டயட் இது போட்டேங்க. போட்டுட்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு கேமரா ஆன் பண்ணுறேன். பைபிளை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள் தண்ணியை சாப்பிட்டு. இவங்களும் வளர்ந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 inch கிட்ட வளர்ந்துட்டாங்க. சப்புன்னு அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக. இவ்வளோ தூரம் கொஞ்சம் பாதி போட்டேன், டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. ஸோ இவங்க ஃபுல்லாமே இப்போ உள்ளே இருக்காங்க சாப்பிட்டுட்டு. ஃப்ளாஷ் ஆனில் இருக்குது, அதனால் பைபிளுக்கு தெரியுது நம்ம ஏதோ பண்ணுறோம்டான்னு. இந்த ஒருத்தன் உள்ளே ஓடுறான். ஸோ இவங்களுக்கு இனிமேல் இந்த ஃபுட்டு தான். இந்த டெட்ராபிட் யூஸ் பண்ணேன். இப்போ இது இங்கே தான் இருக்கும், ஏன்னா இங்கே வச்சு தான் டெய்லி மார்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருப்பேன். ஸோ டெட்ராபிட்டு கொஞ்ச நாள் கழித்து அகைன் யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஞ்ச நாளைக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்காண்டி மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் நான் ஆன்லைனில் பை பண்ணி நம்ம வீட்டுக்கே அவரை வச்சு ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இவங்கள தான் இனிமேல், ஏன்னா நான் வந்து வெறும் டயோவே இவனுக்கு அவனுக்கு சிச்சிலட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டு அந்த ஒரு ரிசல்ட்டே இல்லை. அப்புறம் நம்ம எதுக்கு ஃபிஷ் வளர்க்க ஆசைப்படணுன்றதுக்காண்டி எந்தெந்த ஃபிஷ்ஷுக்கு எந்தெந்த மாதிரி ஃபிஷ் ஃபுட்ஸ் இருக்குன்றதை நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த பிராண்ட் வந்து அக்வாட்டிக் வென்ச்சூர்ஸ், ஸோ இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக இருக்கும். எல்லாருமே ஆன்லைனில் போட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுற மாதிரி வருன்றதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஃபீலியல் அக்வாட்டிக்ஸில் இந்த ப்ராடக்ட் இருக்குன்ற எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அண்ட் அகைன் அவருக்கே கால் பண்ணி கேட்டேன். இல்லாட்டியுமே ஆன்லைனில் இருக்கும் நம்மளோட வெப்சைட்டில், அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு பை பண்ணேன்னா ப்ராடக்ட் நம்ம ஷாப்பில் இல்லாட்டியும் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது நானோ இல்லை நம்ம டீமோ அவங்களுக்கு அமுச்சு விட்ருவோம் அப்படின்றத ஐடியா சொன்னார். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன், இல்லை வேணாம், நம்ம அதுக்காண்டி தான் நம்ம ஆர்டரே போட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒன்றா நம்ம www.filialaquatics அவ்வளோ பெருசாலாம் போடுவோம்னா filialaquatics.comனு போட்டிங்கனாலே போதும், நம்மளோட ஃபீலியல் அக்வாட்டிக்ஸோட பேஜ் வந்துடும். அதுக்குள்ளே போய் ஈஸியாக நம்ம பை பண்ணிக்கலாம். நேரில் போய் பை பண்ணுறதுக்கு ஒரு 100, 150 இல்லை 200 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டு, பாக்ஸு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, இந்த கொரியர் காஸ்ட் அந்த மாதிரி எதுனா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போது நம்ம ஒரு வழியாக பை பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணணும் அவசியம் கூட இல்லை, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நம்ம ஃபீலியல் அக்வாட்டிக்ஸோட லிங்க்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். பை.